நம்ம எல்லோருக்குமே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது பெரிய கனவாக இருக்கலாம். ஆனால் அதற்கான வெற்றி பயணம் எளிதல்ல. பல பேர் உழைச்சி முயற்சி செஞ்சாலும் சில பொதுவான தவறுகள் காரணமாக அந்த முயற்சியில் தோல்வி அடைகிறாங்க. எந்த ஒரு தொழிலை தொடங்கும் போதும் தவிர்க்க வேண்டிய முக்கியமான பிழைகளை அறிந்து கொள்வது அந்த தொழிலை நிலைத்து வைக்க மிக முக்கியமான அடிப்படையாகும். இந்த கான்வர்சேஷனில் எந்த ஒரு தொழிலை தொடங்கும் போதும் தவிர்க்க வேண்டிய 10 விஷயங்களை பற்றி பார்க்கலாம். ஆடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேளுங்க. புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட், திட்டமிடாமை. தொழிலுக்கு முன் தெளிவான திட்டமிடல் இல்லாமல் உடனடியாக செயல்படுவதை தவிர்க்கணும். தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு தெளிவான திட்டம் தயாரிப்பது, தற்போதைய சந்தை நிலையை ஆராய்வது, போட்டியாளர்கள் வாடிக்கையாளர்கள் யார் என்பதை கவனிப்பது, வருவாய் செலவு முதலீடுகள் எப்படி இருக்கும் என்று கணக்கிடுவது எதிர்பாராத நஷ்டங்களை தடுக்க உதவும். 2வது, மூலப்பொருள்களை தேர்ந்தெடுக்காமல் வாங்குவது. தரமற்ற மூலப்பொருட்களை வாங்குவது வாடிக்கையாளர்களை இழக்கும். பொருட்கள் அல்லது சேவைகளின் தரம் மிக முக்கியம். தரமற்ற பொருட்கள் வாடிக்கையாளர்களை இழக்கும். நல்ல தரமான பொருட்களை தேர்வு செய்வது நீண்டகால வாடிக்கையாளர்களின் உறவுகளை உருவாக்கும். 3வது, மார்க்கெட்டிங் இல்லாமல் இருப்பது. வணிகத்தை விளம்பரம் செய்யாமல் இருப்பதும் சந்தையில் தயாரிப்புகள் இல்லை சேவைகளை அறிமுகப்படுத்தாமல் இருப்பதும் ஆபத்தானது. சோசியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் மற்றும் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட்டிங்ஸ் போன்ற சந்தைப்படுத்துதல் முறைகளை பயன்படுத்தலாம். வாடிக்கையாளர்களை சென்றடையும் எளிமையான, தெளிவான மற்றும் ஆக்கப்பூர்வமான சந்தைப்படுத்துதல் திட்டம் வைத்திருப்பது பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். 4வது, நிதி மேலாண்மையை கவனிக்காமை. செலவுகளை கண்காணிக்காமல் இருப்பதும் வருமானம் மற்றும் செலவுகளை சரியாக பதிவு செய்யாமல் இருப்பதும் புவர் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு வழிவகுக்கும். முறையான நிதி மேலாண்மையை கடைபிடிப்பது திறமையான வணிக உத்தி. 5வது, வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை கவனிக்காமை. வாடிக்கையாளர்களோட கருத்துக்களை நிவர்த்தி செய்யாமல் அவர்களின் தேவைகளை புறக்கணிப்பது தவறு. கஸ்டமர் தேவைகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்வது தொழிலின் நம்பிக்கையை உயர்த்தும். 6வது, ஒரே பிஸ்னஸ் டைப்பை நம்பி இருத்தல். ஒரே ஒரு தயாரிப்பில் மட்டும் முழுமையான கவனம் செலுத்தி மாற்று வாய்ப்புகளை புறக்கணிப்பது ஆபத்தானது. சந்தைக்கு ஏற்ற மாதிரி மாற்றம் செய்வது பிஸ்னஸ் வளர்ச்சிக்கு உதவும். 7, அதிகப்படியான கடன் வாங்குதல். கடன்களை குறைந்த அளவில் தேவைக்கு மட்டும் எடுப்பது நன்மை பயக்கும். 8வது, செயல்பாட்டு அனுபவம் இல்லாமை. அடிப்படை பயிற்சி இல்லாமல் தொழில் தொடங்குவது பல சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். ஸோ எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அதோட அடிப்படை தெரிஞ்சுக்கிறது வளர்ச்சி தரும். 9, பணியாளர்களை தவறாக தேர்வு செய்வது. இதுதான் ரொம்ப முக்கியம். வேலைக்கு சரியான பணியாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக திறமையற்ற தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்துவது தீங்கு விளைவிக்கும். தெளிவான வேலையை சரியான ஆளுகிட்ட கொடுக்கணும். 10, முக்கிய சட்ட தேவைகளை புறக்கணித்தல். தொழில்துறை தொடர்பான அனைத்து சட்ட தேவைகள், உரிமங்கள் மற்றும் அனுமதிகளை புறக்கணிப்பதை தவிர்க்கவும். ஜிஎஸ்டி, எம்எஸ்எம்இ, ஐஇ கோட், ஃபுட் லைசன்ஸ், ட்ரேடு லைசன்ஸ், இந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு தேவையான அனைத்து ஆவணங்களும் வைத்திருப்பது நல்லது. எந்த ஒரு தொழிலையும் வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்றால் ஆரம்பத்தில் செய்யக்கூடிய தவறுகளை சரியாக அடையாளம் காண்பதும் அவற்றை சரியான நேரத்தில் தவிர்ப்பதும் மிக முக்கியம். திட்டமிடல், நிதி மேலாண்மை, வாடிக்கையாளர்களின் கவனம், சட்டத்தை பின்பற்றுதல் போன்ற அம்சங்களை சிறப்பாக செயல்படுத்தும் போது எந்த ஒரு தொழிலும் வலுவாக வளரும். தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறுவதில்தான் ஒருவரின் உண்மையான வளர்ச்சி இருக்கு. சரியான விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் சிறு முயற்சி ஒரு பெரிய வெற்றியாக மாறும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், வெற்றி நமதே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.